தமிழ்நாட்டில் பிறந்த எந்த தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கும், தமிழில் படித்தவர்களுக்கும் எங்களுக்கு பீகார் கனவில்லை, யூபி கனவில்லை, மாப்பி கனவு, மத்திய பிரதேச கனவில்லை, ஏன் டெல்லி கனவில்லை, எங்களுக்கு ராஜஸ்தான் கனவில்லை. எங்களுக்கு உண்மையிலேயே அமெரிக்க கனவு இருக்கிறது, இங்கிலாந்து கனவு இருக்கிறது, சிங்கப்பூர் கனவு இருக்கிறது. எங்கள் கனவு மேலை நாடுகள் நோக்கி இருக்கிறது. காரணம், இருமொழி கொள்கை கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த இருமொழி கொள்கையால் தாய்மொழியான தமிழும் உலக தொடர்புக்கு ஆங்கிலம் இருக்கிறது. நாங்கள் ஒருபோதும் எங்களுக்கு போட்டி பீகாரோடோ யூபியோடோ ஏன் மாப்பியோடோ இல்லை. புதிதாக கட்சி ஆரம்பிக்கிற யாராவது மேடையில் ஏறி இங்கே யூபியை பாருங்கள், பீகாரை பாருங்கள், ராஜஸ்தானை பாருங்கள் சொல்ல முடியுமா? லண்டனை பாருங்கள், ஜெர்மனி பாருங்கள், சிங்கப்பூரை பாருங்கள் சொல்கிறார் என்றால் தமிழ்நாடு அண்டை நாடுகளோடு போட்டி போடுகிற ஒரு பெருமை மிக்க நிலமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இது இருமொழி கொள்கைங்கிற இந்த பாலிசி எதிர்த்து மும்மொழி கொள்கை என்ற ஏமாத்து கொள்கையை இந்த அரசு தமிழ்நாட்டின் திணிக்க இருக்கிற போது, ஏன் நாங்கள் வரி கட்டிய பணத்தை நாங்கள் கேட்டால் நாங்கள் ஏடிஎம்மா என்று சிறுமைப்படுத்துகிற போது, எங்கள் மொழியை தாக்குதலுக்கு உள்ளாக்கி எங்கள் மொழிக்கு வெறும் 117 கோடியை ஒதுக்கி, சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடியை ஒதுக்கி எங்கள் மொழியை சிறுமைப்படுத்துகிற போது, இங்கு நாட்டில் வாழ்கிற மக்களை மதங்களின் அடிப்படையில் பிரித்து இவர் இந்த மதத்தைச் சேர்ந்தவர், இந்த கடவுளை கும்பிடுகிறார், இவருக்கு உரிமை கிடையாது என்று மக்களை மத ரீதியாக ஒன்றிய அரசு பிளவுபடுத்துகிற போது, மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை ஒன்றிய அரசு கொடுக்க மறுக்கிற போது, ஓரணியில் தமிழ்நாட்டை திரட்ட வேண்டிய தமிழர்களாகிய நாம் சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, நிலங்களை கடந்து, ஊர்களை கடந்து, ஏன் கட்சிகளையும் கடந்து ஓரணியில் திரள வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கடந்த காலத்தில் திராவிட இயக்கம் நீதி கட்சி செய்ததை, தந்தை பெரியார் செய்ததை, பேரறிஞர் அண்ணா செய்ததை, முத்தமிழர் கலைஞர் செய்ததை இன்று எங்கள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார். கழக தொண்டர்கள் வீடு வீடாக போகிறார்கள். கழக உறுப்பினர் சேர்க்கை என்பது இரண்டாவது. நீங்கள் கழகத்தில் இணைவதும் இணையாதது என்பது ஒரு ஜனநாயக உரிமை. ஆனால் தமிழர்கள் நாம் ஓரணியில் திரள வேண்டியிருக்கிறது. அரசியமைப்பு சட்ட ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி அரசு அந்த அரசியமைப்பு சட்டத்தை வைத்து தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக்குவது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை ஆளுநர் என்கிற பதவியை வைத்து இயங்க விடாமல் செய்வது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு நாம் கட்டிய வரியை திருப்பி கொடுக்காமல் இருப்பது, கீழடி, ஆதிச்சநல்லூர், இங்கு இருக்கக்கூடிய கொற்கை போன்ற தொன்மங்களை அங்கீகரிக்க மறுக்கிறது என்று இந்த தாக்குதல் நடத்துகிற போது, நாம் சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து ஓரணியில் திரள்வோம் என்கிற அந்த வரலாற்று பிரகடனத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது வருகிற 1ஆம் தேதி இருந்து தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கழக தொண்டர்கள் வீடு வீடாக செல்லப் போகிறார்கள். இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் நீங்கள் அனைவரும் இணைய வேண்டும். குறிப்பாக எதிர்க்கட்சியினர் கூட இதில் சேர வேண்டும் என்கிற கோரிக்கையை நேற்று அறைகோல் விடுத்திருக்கிறார்.